மார்க்கத்தையும் அறியாமல் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறாமல் இறை பொருத்தத்தை பெறாமல் நாங்கள் மரணித்தால் நம்முடைய பாதை என்ன, நாளை மறுமையுடைய நிலை என்ன என்பதை நானும் நீங்களும் கவலையோடு கண்ணீரோடு சிந்தித்தால் இந்த சபையில இந்த உரையை கேட்பது நியாயம் அன்பானவர்கள். அல்லாஹ் யாருக்கு இந்த ஈமான் என்கிற நிலைத்தான் மிகப்பெரிய கண்ணியம். மோமீன்கள் யார்? சரி, முஸ்லிம் என்றால் யார் படிச்சிட்டோம், மோமீன்கள்னா யாரு? அல்லாஹ் குர்ஆன் 2 சூறாக்களை படித்து பாருங்கள் தோழர்களே. குர்ஆனுடைய 23வது அத்தியாயம் யாரா படிச்சிருக்கீங்களா? குர்ஆனுடைய 23வது அத்தியாயம். அந்த சூறாவோட பேர் யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க, யாருமே தெரியாதா? சூரா அல் முஃமினூன். அந்த சூரா பேரே மூமின்கள் தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசா அது நான் சொல்றேனோ? சூரா அல் முஃமினூன். தயவு செய்து படிங்க எல்லாரும். இன்னைக்கா ஒரு நாள் பயான் கேட்டுட்டு கலைறது அல்ஹம்துலில்லாஹ் நன்மையான காரியம் தான். வீட்டுல உட்கார்ந்து தயவு செய்து குர்ஆனை எடுங்கள். நாளை மறுமையுடைய நாளில் எதுவுமே நமக்கு துணையாக பரிந்துரையாக வெளிச்சமாக வராது. இந்த மார்க்கம், இந்த குர்ஆன் நீங்கள் படித்த இல்முதான் உங்களோடு வரும். சூரா அல் முஃமினூன் அல்லாஹ் சொல்லுகிறான். முஸ்லிமாக இருக்கிறவர் யாருன்னு சொல்லிட்டோம். முஸ்லிமாக இருப்பது மட்டுமே போதாதுன்னு சொல்லியாச்சு. என்னுடைய பாதை என்பது ஈமான் என்கிற அந்த பாதையை நான் பெற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா அல் முஃமினூனிலே சொல்லுகிறான், மோமீன்கள் யார்? முஸ்லிமா இருக்கிறவன் எப்படி அல்லாஹ் நேசிக்கிற மோமீன் என்கிற பாதைக்கு வரான் என்றால், அது அஃப்லஹல் முஃமினூன், மோமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் தொழுகையிலே பேணுதலோடு இருப்பார்கள், நாவடக்கத்தோடு இருப்பார்கள், கற்பொழுக்கத்தோடு இருப்பார்கள், அமானிதங்களை பேணுவார்கள், உறவுகளை மதிப்பார்கள், யாரையும் நாவால் கரத்தால் துன்புறுத்த மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் வழி நடப்பார்கள், மறுமை சிந்தனையோடு வாழ்வார்கள், நரகத்தை அஞ்சுவார்கள், சொர்க்கத்தை ஆசைப்படுவார்கள். இந்த பண்புகள் எல்லாம் என் வாழ்க்கையில இருந்தால், குர்ஆனுடைய சுன்னாவுடைய பாதையின்படி நானும் நீங்களும் நடந்தால் நாங்கள் முஃமின்கள். அல்லாஹ் பல லிஸ்ட் போடுறான். யார் மூமின்கள் என்கிற தலைப்பிலே ஒரு தொடராக 1 மாதம் பேச வேண்டும். அவ்வளவு மூமின்களாக யார் இருப்பாங்க, யாரை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான்? நான் சொல்லலாம், நான் ஒரு மூமின் தான். நீங்க சொன்னீங்களா இல்லையா? நானும் நீங்களும் சொல்லிக் கொள்ளலாம் தானே. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அப்படியே எங்களை ஆக்கட்டும். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ் என்னை எப்படி பார்க்கறான்? முஸ்லிமா பார்க்கறானா, மூமினா பார்க்கறானா, அல்ல முஸ்லீம் என்பதை விட கீழே அல்லாஹ் வச்சு பார்க்கறான் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில இருக்கிறது. அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்பதற்குரிய காரணமே என்னுடைய வாழ்க்கை தானே. அல்லாஹ்வையோ ரசூலையோ மார்க்கத்தை அறியாத நிலையிலேயே நான் வாழ்றேன் என்றால் எப்படி அவர் மூமினாக இருக்க முடியும்? இன்னும் ஷார்ட்டா ஒரே ஒரு ஆயத்துல யார் மூமின்கள் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தும் போது இந்த ஒரே ஒரு ஆயத்தையால் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். 8வது அத்தியாயத்துடைய 2வது வசனம். 8வது அத்தியாயத்துடைய 2